ஊட்டி போகிறதுக்கு இதுதான் ரைட் டைம். யாராவது போகணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. கிளைமேட் வந்து மார்னிங் ஒரு டைம் இருக்குது, ஈவினிங் ஒரு டைம் இருக்குது, ஆஃப்டர்நூன் ஒரு டைம் இருக்குது. ஆஃப்டர்நூனில் இருக்க கிளைமேட்டை வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் போய் விசிட் பண்ணணுமோ தயவு செஞ்சு ஒரு 2 நாள் லீவ் போட்டு கூட போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. கிளைமேட் வந்து ஓஜி கிளைமேட். அதாவது கிளைமேட் செம்மையாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரே மாதிரி மிஸ்ட்டு, ஒரே மாதிரி ட்ரிஸ்லிங் ஆகுது, வெயிலும் அடிக்குது, செம்மையாக இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து காரில் போகிறேன்னு பிளான் பண்ணுறீங்களோ முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போங்க. ஒரு 3 days 4 days ஆகும். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். நல்ல நல்ல பிளேஸ்லாம் விசிட் பண்ணணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மக்களே. ஸோ வந்து வெயிட் பண்ணி ஒரு 2 days பத்தாது. பட் ஒரு 3 days 4 days வந்தால் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே சுற்றி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். கிளைமேட் நீங்களே பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கு. ஸோ வந்துட்டு மசனக்குடி வழியாக தான் நாங்கள் வந்தோம். வந்து 2 வண்டியில் 2 காரில் போனோம். ஸோ வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு எங்களுடைய ட்ரிப்பு. இதே மாதிரி உங்கள் காய்ஸ் கூட யாரெல்லாம் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு வாங்க. ஃபேமிலியாக போகிறீங்க, ஃபேமிலியாக ஜாலியாக போயிட்டு வாங்க. அவ்வளோதான் மக்களே. பாய். See you on next video.